இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கும் பிரச்சனையா? ஏ செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் யார் சார் நீங்க? சார் ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் பேசிடுறேன் மேம். ப்ளீஸ் மேம். சொல்லுப்பா. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு போனான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த பொண்ணை பத்தி தான் நான் கேட்க வந்தேம்மா. அந்த பொண்ணை பத்தியா? ஆமாம்மா, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்கள மிஸ் பண்ணிட்டு தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவங்க இங்க வந்துட்டு எங்க போனாங்கன்னு தெரியுமாமா? இங்க பாருப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்துச்சு, ஏதோ பிரச்சனை, கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுப்பா. ஏன்பா, இப்ப மணி என்ன ஆகுது? ஒருத்தர் வீட்டை தட்டி விசாரிக்கிற நேரமா இது? தயவு செஞ்சு தூக்கத்தை கெடுக்காம போப்பா. ஆமா ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். சாரிம்மா, உங்க நிலைமை எனக்கு புரியுது, தப்புதான். ஆனா என் சூழ்நிலை அப்படி. அதனாலதான் லேட் நைட்டுன்னு தெரிஞ்சும் கூட உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதா போச்சு. அந்த பொண்ணு ஒரு சிக்கல்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்மா. எனக்கு அந்த பொண்ணை பத்தி வேற எதுவும் தெரியலையேப்பா. நான் ஏற்கனவே சொன்னதுதான். வந்தா பிரச்சனைன்னு சொன்னா, அப்புறம் அவளே கிளம்பி போயிட்டா. அப்ப லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவ வீடு மாதிரி காட்டி இன்ஸ்பெக்டரை ஏமாத்திருக்கா. அவர் கிளம்பி போனதும் இங்கிருந்து எங்கேயோ போயிட்டா. ஏன் லக்ஷ்மி இப்படி பண்ற? இந்த நடுராத்திரியில எங்க போன, எங்க இருந்து வந்த, எதுவுமே தெரியாம நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி நடந்துக்கிறதால எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. அந்த பொண்ணு உங்ககிட்ட வேற எதுவும் சொல்லியா? ஆமா ஆமா, கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்க. அது எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுது தம்பி. ஆனா அந்த பொண்ணு எதுவும் சொல்லலையேப்பா. சரிம்மா, உங்களை லேட் நைட் தொந்தரவு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் வரேன். சரிப்பா. தம்பி தம்பி, அந்த பொண்ணு போறப்ப நீ யாரு என்னன்னு நான் கேட்டேன். அம்மா. என்னம்மா? நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போற. நீ யாரு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையம்மா. அம்மா, ஊர்ல என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்துட்டு திரும்ப வந்தேன். வரும்போது ஒரு சின்ன பிரச்சனைமா, அதான் உங்க வீட்ல வந்து ஒளிய வேண்டியதா போச்சு. மத்தபடி நானும் பக்கத்து தெருவுல தான் இருக்கேம்மா. தேங்க்ஸ்மா, நான் வரேன். அந்த பொண்ணு இங்க பக்கத்துல இருக்கிற தெரு நான் சொன்னாங்க? ஆமா தம்பி, அப்படிதான் சொல்லிட்டு போச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம்னு 2 தெரு தான் இருக்கு. அதுல எந்த தெருன்னு ஏதாவது சொன்னாங்களாமா? அப்படி எதுவும் சொல்லலையேப்பா. மொத்தத்துல இங்க பக்கத்துல ஏதோ தெருவுன்னு தாப்பா சொல்லிட்டு போச்சு. இவங்க சொல்றத வச்சு பார்த்தா லக்ஷ்மி இங்க நம்ம ஏரியால தான் எங்கேயோ பக்கத்துல இருக்கா. சரி, கண்டுபிடிப்போம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த நேரத்துல வந்து உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி. நான் வரேம்மா. சரிப்பா.